தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற திருமாவளவன் வெட்கி தனிய குனிவனும் எதுக்காக? S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜகவின் மூத்த தலைவர் VL நரசிம்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்கள் முன்பு பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசினார். அது ஏற்புடையதா? அம்பேத்கரை பற்றி அமித்ஷா எந்த விதமான தவறான ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த வார்த்தை இல்லைன்னா நாடு முழுவதும் கொந்தளிப்பு. அதுதான் அரசியலாக்குறாங்க. அது ஏன் அரசியலாக்குறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க. நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த பக்கம் சவுத்தில் எக்ஸப்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா மற்ற அனைத்து மாநிலங்களும் SC STயோட ஓட்டு, OBCயோட ஓட்டு, BCயோட ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 70% மேலே, அதாவது 70% மேலே பிஜேபிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டுல ஒரு பிளவு ஏற்படுத்தணும்னு சொல்லி பண்றாங்க. ஆனால் எனக்கு இதுல என்ன ஒரு தாங்க முடியாத ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம்னால், அதற்கான மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, மற்ற மாநிலத்தெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற திருமாவளவன் வெட்கி தனிய குனிவனும் எதுக்காக? காங்கிரஸ் 2014 ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில ஒரு பள்ளிக்கூட ஒரு புத்தகத்துல நேரு அம்பேத்கர் நத்தை மாதிரி ஊந்து போறாரு, நான் அது மேல உட்கார வச்சு அம்பேத்கரை சாட்டையால் அடிக்கிறேன். இதை விட ஒரு கேவலம் அம்பேத்கருக்கு யாராவது பண்ண முடியுமா சார்? இந்த கேவலத்தை இவர் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த புத்தகத்துல பார்த்தேன், அது பார்லிமெண்ட்ல எடுத்து சொன்னேன், உடனே நீக்கிட்டாங்க. வெக்கமா இல்லையா? நீங்க கூட்டணியில சேர்ந்திருக்கவே கூடாது. அமித்ஷா பேசினது ஒண்ணுமே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கரை சாட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு கட்சியில நேரு அடிக்கிற மாதிரி கேட்கிறான். உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்துல 6 மாத காலம் அமைச்சர் போட்டு கூட ஒரு விஷயம் கூட நடக்கல, ஒரு கூட்டம் கூட நடக்கல. அம்பேத்கர் போய் நேரு கிட்ட கேட்கிறாரு. நேரு தான் ஒட்டுமொத்த சேர்மன் நேரு, வைஸ் பிரசிடென்ட் வைஸ் சேர்மன் பட்டேல், வல்லபாய் பட்டேல். அதுல ஒரு 10 கமிட்டி இருக்கு. அந்த 10 கமிட்டியில அரசியலமைப்பு சட்டம் ஒரு பிரதான கமிட்டி. அந்த மாதிரி நாட்டை வழிநடத்தக்கூடிய நிறைய கமிட்டிகள்ல அது ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிக்கு அம்பேத்கர் அவர்கள் தலைவர் ஆகுறாரு. அவருக்கு கீழே ஒரு 10 அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், கோபால்சாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் வராங்க. இந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கு, இந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கலையேன்னு போய் நேரு கிட்ட கேட்ட போது நேரு என்ன சொல்றாரு, ஏன் நீ தான் பெரிய புத்திசாலியாச்ச, ஏன் நீ பண்றது அப்படின்னு எக்கத்தலமா கிண்டலா கேட்டார். கிண்டலா கேட்டோடனே அவர் என்ன பண்றாரு, சரி நமக்கு கொடுத்த கமிட்டியை நாம கடகடன்னு எடுத்து நடத்துவோம், இந்த நேருவை இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு வேலைக்கு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு உடனே கமிட்டி கூட்டத்தை கூட்டி அவர் செயல்பட ஆரம்பிச்சார். உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உண்டான அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி 6 மாதங்கள் செயல்படாமல் தூங்கி கொண்டிருந்து அதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தது நேரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? முட்டாள் ராகுல் காந்திக்கு தெரியுமா? இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆனால் அதை அப்படியே உள்ட்டா, அதுவும் எப்போ அம்பேத்கர் செத்த பிறகு காங்கிரஸ் கிட்ட எவனோ நல்ல பேர் வாங்கணும், அவனுக்கு எதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கார்ட்டூனிஸ்ட் சங்கருங்கிற ஒருத்தர் அந்த கார்ட்டூனை வரைஞ்சிருக்காரு. அந்த கார்ட்டூனை வரைஞ்ச உடனே நாடு முழுதும் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? நாடு முழுவதும் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் கட்சிகள்லாம் என்ன பண்ணிருக்குது? சரி, மற்ற இடத்தெல்லாம் விடுங்க, திருமாவளவன் என்ன பண்ணிட்டாருங்க? இவ்வளவு கேவலமாக சித்தரித்த அம்பேத்கரை கேவலமாக சித்தரித்த திருமாவளவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், தன்மானம் தான், நான் கூட இவர் ஏதோ நல்ல ஒரு தன்மானமா ஏதோ இருக்கும், கொஞ்சமா சுயமரிதா இருக்கும்னு நினைச்சேன். சத்தியமா கிடையாது. திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய கோழை தன்னுடைய சீட்டுக்காக, அல்ப சீட்டு 1-2 சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக காங்கிரஸோட கூட்டணியிலிருந்து திமுக இருக்க. இதை விட ஒரு கொலையை நான் பார்த்ததில்லை, இதை விட ஒரு பேடித்தனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, திருமாவளவன் இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இனியும் திருமாவளவன் அந்த கட்சியை காப்பாற்றுவார் என்று தலித் மக்களோ அந்த கட்சி தொண்டர்களோ நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் சுத்த ஏமாளிகள். இதனால் இத்தனை நாள் ஏமாற்றி கொண்டிருங்களோ அதே மாதிரி இப்பயும் ஏமாற்றி கொண்டிருக்காங்க அர்த்தம்.
எங்க அம்பேத்கரை சாட்டியால் அடிக்கிறத விட ஒரு கேவலமான நிகழ்ச்சி என்ன சார்? அதை விட ஒரு கேவலம் என்ன சார்? அதுக்கு இவர் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? நாடு முழுவதும் இது போராட்டம் நடத்திருக்க வேண்டாமா? அந்த போராட்டம் நடத்தினார் அவரு இல்ல. ஆனா அந்த கட்சியோட கூட்டணியே வைக்க மாட்டான். வாழ்நாள் போது இனி கூட்டணி கிடையாது சொல்லணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு அம்பேத்கருக்காக பாடுபட்டு அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை எல்லாம் சென்ற இடங்களை எல்லாம் நினைவிடமாக்கி அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றுகின்ற பிஜேபியை இவர் மதவாத கட்சிங்கிறார். வெக்கமா இல்ல? திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு இதை சொல்றதுக்கு ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் வேண்டாம்? காங்கிரஸோட நான் இங்க இருக்கீங்களே, அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கின்ற திமுக கூட இருக்கீங்களே, இதை விட ஒரு பேடித்தனம் என்ன, கோழைத்தனம் என்ன? உங்களோட சுயமரியாதை என்ன போச்சு? சுயமரியாதை எங்க போச்சு? அவர் இன்னைக்கு திமுக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல யார் அந்த சார், அந்த சந்தேகம் இருக்கிறதுனால நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும். அது போய் சாடல் இல்லையா? இவர் என்ன பண்ணிருக்கணும்? உண்மையை அது சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் என்ன சொல்லணும், என்ன பண்ணணும், இறங்கி களத்துல இறங்கி போராடி இருக்கணும். திமுக அரசா இருந்தா யாரா இருந்தா ஒரு பெண்ணுக்கு பாலியல் சமூக நீதியும் பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க, பெண்கள் முன்னேற்றம் பேசுறீங்க, எல்லாத்தையும் நாங்க தான் வச்சிருக்கோம், நான் தான் கொண்டு வந்தேன். 75 வயசுல 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண பெரியாரோட வழிங்கிறீங்க. வெக்கமா இல்ல? இதெல்லாம் யார் அந்த சாருன்னு கேட்டாருன்னு திருமாவளவன் வழிகிறார். எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே அது யார் அந்த சார் விஷயத்தை தான் முன்னெடுக்க, அதை தான் அவரும் முன்னெடுக்கிறார் திருமாவளவன். அது சாதாரணமா ஒரு பத்திரிகையாளர் மீட்ல கேட்டா போருமா? ஏன் இவ்வளவு நாள் என்ன தூங்கி இருந்தாரா? அடுத்து போராட இப்பதான் கேட்டுக்க, அடுத்து போராட சார். இத்தனை நாள் என்ன தெரியும், அந்த நிகழ்ச்சி நடந்து எத்தனை நாள் ஆச்சு? அந்த மேட்டர் யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டு அந்த யாருக்கு அவர் போன் பண்ணாரு, யார் அந்த இது கேள்வி கேட்டது யாரு? அது இவ்வளவு நாள் இவன் தூங்கி இருந்தாரா? இப்பதான் முடிச்சுட்டாரா? அப்ப இவருக்கு சுய புத்தி இல்லையா? யாரோ சொல்லி கொடுத்துதான் இவர் நடக்கணுமா? அப்ப இவர் என்ன தன்மான தலைவர்? இவருக்கு எங்க பெண்கள், இவர் கட்சியில எங்க இந்த பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கு? இவர் எங்க இந்த பெண்களுக்கு சாதகமா பேசக்கூடியாது? சார், சமீபத்தில் கூட மகளிர் மாநாடுல உளுந்தூர்பேட்டையில சிறப்பு நிறைய திரளோட நடத்தினாரு சார் மகளிர் மாநாடு. இந்த காமெடியை போய் நீங்க மாநாடுன்னு சொல்றீங்க சார், அது ஒரு மிகப்பெரிய காமெடி. ஸ்டாலின் வரவதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மாநில அரசுல நாங்க டாஸ்மாக படிப்படியா மூடுவோம், டாஸ்மாகே இல்லாம செய்வோம், மதுனால எங்கெல்லாம் போறாங்க, கள்ளக்குறிச்சியில எங்க ஆட்கள் தான் நிறைய பேர் செத்து போனாங்க, அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாநாட்டு செலவு சுமார் 10 கோடி ரூபாயை நானே ஏத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே உள்டாச்சிட்டேன். அப்ப பணம்னா பணம் பாதாள வரைக்கும் பாயங்கிறது திருமாவளவன் பேசல உண்மையாச்சு. இவருக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, தன்மானம் கிடையாது, சுயமரியாதை கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பெரியார் பாஷையில சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது. இவர் என்ன தீர்மானம் ஏற்றாரு? எங்கேயாவது ஒரு வார்த்தை மாநில அரசை கண்டித்து, மாநில அரசு இந்த மாசம் இந்த 500 கடையை மூடலைன்னால் நாங்கள் உடனே வாபஸ் வாங்கி விடுவோம், கூட்டணியில இருக்க மாட்டோம்னு சொன்னாரா? ஏங்க, முந்தி 5000 கடை 3500 கடை இருந்தது, திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் 5000 கடையாச்சு. கடையை மூடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் 5500 கடையாச்சு. கடையை என்ன பண்ணிருக்காங்க, சில இடத்துல எதிர்ப்பு கிளப்பின இடத்துல மாத்திருக்காங்க, அதுக்கு பதில் ஒரு கடைக்கு 2 கடையை வந்து டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்டார் அவரு. இதெல்லாம் பாதிக்கப்படுறது தலித் மக்கள் தானே, பட்டியலினத்து மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்க தானே ஏழையாவே இருக்காங்க. அப்புறம் அவர் முன்னேற்றம்னு சொல்லிட்டு இவர் என்ன நாடகம் போட்டு இருக்காரு? நம்ம பார்க்கலையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழையில அவர் என்ன பண்ணாரு? அவர் கட்சிக்காரன் ஒரு 4 சேரா தூக்கி போறான், சேர் மேல நடந்து போறாரு. ஏன் அவர் கால் தரையில தண்ணியில நனைஞ்சா இவர் என்ன அழுகி போடுமா காலு? அப்ப தொண்டர் கால் மட்டும் அழுகாதா? தொண்டர் கால் மட்டும் பாதிக்காதா? அப்ப இவரெல்லாம் ஒரு தலைவர் சொல்லிட்டு இவங்களையும் தொண்டர்களையும் வச்சுக்கொண்டு தொடர்ந்து ஏமாத்தி கொண்டிருக்கார். திருமாவளவன் உண்மையிலேயே சுயமரியாதை இருக்கவர், பிரபாகரனை தூக்கி பிடிப்பவர், தன்மானம் மிக்கவர் என்று சொன்னால் உடனடியாக தலித்துகளை இழிவு செய்து பட்டியலின மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டிருக்கும் திமுக, தலித் விரோத திமுக, பட்டியலின் சமூக விரோத திமுகவோட கூட்டணியிலிருந்து வெளில வரும். அவர் செய்ய வேண்டிய முதல் காரணம் அதான். இவ்வளவு நேரம் தங்களை பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கும் ஒரு நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்டு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
சரி இப்போ நேயர்களுக்கும்